கேப்டன் அவர்களோட இறப்புக்கு அவர் குடிப்பழக்கம் தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரபல சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவர் அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கேப்டன் அவர்களோட இழப்பு அப்படிங்கிறது எங்க யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு இழப்பு தான், கண்டிப்பா அவர் மீண்டு வந்துருவாரு அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இதற்கு முன்னாடி அவருக்கு ஏகப்பட்ட டைம் இந்த மாதிரி ரொம்ப உடல்நிலை முடியாம போயிருக்கு, அப்பெல்லாம் மீண்டு வந்திருக்காரு. இந்த முறையும் அது நடக்கும்னு நினைச்சோம், அது நடக்காம போயிருச்சு. 42 வருஷம் அவர் கூடவே இருந்திருக்கேன், அவரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நிறைய பேர் வந்து சொல்றாங்க அவர் குடியினால தான் அவரோட லைஃபே போயிருச்சு அப்படின்னு. யார் குடிக்காம இருக்கா? எல்லாருமே தான் குடிக்கிறாங்க. ஆக்டர் குடிக்கிறாங்க, ஆக்ட்ரஸ் குடிக்கிறாங்க, ப்ரொடியூசர் குடிக்கிறாங்க, எல்லாருமே தான் குடிக்கிறாங்க. ஏன் சக மனுஷங்க கூட குடிக்கிறாங்க இல்லையா? குடிக்கிறது சரி அப்படின்னு நான் சொல்லல, ஆனா எல்லாருமே இதை பண்றாங்க. அவரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்றேன், கேப்டன் அவர்கள் ஆரம்பத்தில் குடிச்சாரு இல்லை அப்படின்னு சொல்லல, ஆனா 2009 அவர் ஒரு முடிவு பண்ணாரு இனிமேல் குடிக்க கூடாது அப்படின்னு. 2009 2023 வரைக்கும் ஒரு சொட்டு கூட அவர் குடிக்கவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரோட இறப்புக்கு இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் விடுறீங்கன்னா படிப்படியாக விடுங்க, அப்போ தான் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. சடனாக விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுவீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்டன் அவர்கள் அதை தான் பண்ணார். படிப்படியாக விடுறதுக்கு பதிலாக அவர் ஒரேடியாக நிப்பாட்டினார். இந்த இடைப்பட்ட வருடங்களில் ஒரு தடவை கூட அதை அவர் தொடவே இல்லை. கேப்டன் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் போனதும் அவருக்கு ரொம்ப முடியாமல் போனதுக்கும் முக்கியமான காரணம் இதுவாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை அவர் படிப்படியாக பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் நல்லபடியாக இருந்திருப்பார். சிங்கம் மாதிரி பார்த்துருக்கோம் அவரை. கடைசி காலகட்டத்தில் அவர் அப்படி இருந்தது எங்கள் யாராலையும் ஏற்றுக்கவே முடியலை. அவர் போனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவரை நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம், அவரை மறக்கவே முடியலை அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.